திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்ற கோரி உயிரை மாய்த்து கொண்ட இளைஞரின் மரணத்திற்கு திமுக அரசு நிச்சயம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என பாஜக மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை மினிடாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். மதுரையில் பூர்ணச்சந்திரன் அப்படின்ற ஒரு இளைஞர் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இந்த தமிழக அரசாங்கம் செய்யக்கூடிய செயல், இந்துக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம், இன்றைக்கி அவர் சூசைட் பண்ணியிருக்காரு. இது நம்ம பல முறை தமிழக அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கோம். நீங்கள் தொடர்ந்து இந்துக்களுடைய மனதை நீங்கள் புண்படுத்துகிறீங்க, இதை செய்யாதீங்க, திருப்பி திருப்பி நீங்கள் இதை செய்கிறீங்க, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே ஒரு உணர்ச்சின்றது இருக்குது. அந்த உணர்ச்சி ஒரு மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள் அதை எப்படி பண்ணணுமோ அந்த திசையில் கொண்டு போவாங்க. அந்த இளைஞர்களுக்கு எமோஷன் கொஞ்சம் அதிகம். இப்போ நம்ம சைட்லேருந்து, தமிழக பாஜக சைட்லேருந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இளைஞர்கள் பொதுவாக இந்த மாதிரி கொஞ்சம் எமோஷனலாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்ம உறுதியாக திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவோம். ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து, நீதிமன்றம் நமக்கு ஃபேவராக இன்னைக்கு கொடுக்குதோ அன்றைக்கி ஏற்றிடுவோம். அது இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. ஹைகோர்ட் நமக்கு ஃபேவரபுளாக கொடுத்துருச்சு. 2 பேர் கொண்ட நீதிமன்றம் அதுவும் நமக்கு ஃபேவராக கொடுத்துருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த மாநில அரசாங்கம் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக போயிருக்கிறாங்க. நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, இது இந்துக்களுடைய உணர்ச்சியை இவங்க இது பண்ணுறாங்க, இந்துக்களை மதிக்கிறது இல்லை, இந்துக்களை ஒரு ஓட் பேங்க் கூட பார்க்குறது கிடையாது இந்த தமிழக அரசாங்கம். இருந்தாலும் கூட பொறுமையாக இருக்கணும். ஏன்னா பாருங்கள், உங்களை நம்பி, அந்த தம்பியை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, அந்த தம்பியை நம்பி ஒரு சொசைட்டி இருக்குது. அவர் இன்னும் நிறைய பணிகள் செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவரோட உயிர் போயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் வேண்டி கேட்குறது என்னென்னா, நம்ம இதை நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ஹர்ட் பண்ணிக்கிறது, நம்ம தியாகம் பண்ணுற பேரில் நம்மளுடைய உயிரை பறி கொடுக்கறது, இது வேண்டாம். இது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா நமக்கு கோர்ட் இருக்குது. நமக்கு அல்டிமேட்டாக நம்ம கோர்ட்டில் நம்ம வின் பண்ண போகிறோம். நம்ம உறுதியாக அந்த இடத்துல நம்ம தீபத்தை ஏற்ற போகிறோம். அதை எல்லாருமே பார்க்க போகிறீங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, நம்ம எல்லாருமே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும். இது தேவையில்லாத ஒன்று. இதை நம்ம பண்ணவே கூடாது. இதை எந்த விதத்துலையுமே இதை நம்ம என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. தமிழக பாஜக சார்பில் தெளிவாக சொல்கிறோம், இந்த ஹிந்து விரோத திமுக அரசு, அதில் எந்த ஒரு நமக்கு ஐயப்பாடு கிடையாது. இது இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம், கோயில்களுக்கு எதிரான அரசாங்கம், இந்து கடவுள்களுக்கு எதிரான அரசாங்கம். ஏன்னா ஒரு மினிஸ்டர் டிஆர் பாலு இன்றைக்கி முன்னாள் அமைச்சர், இன்றைக்கி எம்பியாக இருக்கிறார், மூத்த தலைவர் திமுகவில். அவர் சொல்கிறாரு, நானே முன்னிருந்து 200 வருஷம் 100 வருஷம் பழமையான கோயிலை இடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய இன்னொரு மிக மூத்த தலைவர் ராஜா அவர்கள் இந்துக்களை பற்றியும் இந்து சமுதாயத்தை பற்றியும் எந்த அளவுக்கு கொச்சையாக பேசியிருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு மேலே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அலைன்ஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் சர்ச்சை பார்த்தா என்ன, மசூதியை பார்த்தா என்ன, கோயிலை பார்த்தா என்ன, எல்லாம் ஆபாசமாக இருக்கும் அப்படின்ற பேச்சுகள் நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். தயாநிதி மாறன் அவர்கள், ஏகப்பட்ட பேர் இது போன்ற ஒரு இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு செய்திகளையும் ஒரு கருத்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பாடம் விரைவில் 26 மக்கள் கொடுப்பாங்க. ஆனால் இது தீர்வு கிடையாது. நம்மளுடைய உயிரை எடுத்துக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, நமக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அதனால் இது செய்கிறது தவறு. இதை நம்ம என்கரேஜ் பண்ணுறதில்ல. அந்த குடும்பத்துக்கு நாங்கள் துணை நிற்போம். நாளைக்கு அந்த இடத்துக்கு கூட நம்மளுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கூட போகிறாங்க அந்த இடத்துக்கு. இப்போ கூட நம்மளுடைய மாவட்ட தலைவர் அங்கே போய் அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக நீங்கள் நில்லுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் பாஜக சார்பில். அதனால் இது போன்ற செயல்களை யாரும் செய்யாதீங்க. உறுதியாக, திருப்பி சொல்கிறேன், உறுதியாக அந்த இடத்துல திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூன்லேயே நம்ம தீபத்தை ஏற்றுவோம். வக்போர்டு சொல்லியிருக்கிறாங்க, அது எங்களுடைய இடம்னு சொல்லி. நீங்கள் இருக்கிற இடமே எங்களுடைய இடம் தான் இந்தியாவில். அதனால் இந்த மாதிரி கிளைமெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அது இன்னுமே இதை இஷ்யூ இன்னும் சென்சிட்டிவ் ஆக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை உடனடியாக இந்த மாதிரி சென்சிட்டிவ் மேட்டர்ஸில் வக்போர்டு இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸை என்கரேஜ் பண்ணாமல், ஏன்னா
கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட இடமும் எங்களுடைய இடம்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இந்த மாதிரி வேலைகளை வந்து இனிமேல் யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call